வெல்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது. ஸோ நமக்கு ஆன்லைன்லேயே ஏகப்பட்ட கம்பைலர்ஸ் இருக்குது நம்ம சி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் எனக்கு செப்பரேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் வேணும், நான் என்னோடய ஆஃப்லைன்லேயும் ரன் பண்ணிக்கிற மாதிரி, ஆஃப்லைன்லேயும் கம்பைலர் ரன் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதோட பேர் தான் CodeBlocks. ஸோ CodeBlocks எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கம்பைலரும் நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ நீங்கள் இப்போது ஆன்லைன் சி கம்பைலர்னு போட்டிங்கன்னா நிறையா ஜிடிபி கம்பைலர் ப்ரோக்ராம், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிஸோட ஆன்லைன் கம்பைலர், ஜிடிபியோடது, டுட்டோரியல் பாயிண்ட்ஸு, இவங்க எல்லாருமே ஆன்லைன் கம்பைலர். நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமை போட்டு ரன் பண்ணி அவுட்புட் கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது நான் எப்படி அந்த CodeBlocks இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து CodeBlocks டவுன்லோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. CodeBlocks டவுன்லோட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இது விண்டோஸ் 11, விண்டோஸ் 10 அந்த மாதிரிலாம் செப்பரேட்டடெல்லாம் கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி சின்ன சேஞ்சஸ் தான் வரும். ஸோ CodeBlocks டவுன்லோட்னு போடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் CodeBlocksோட சிம்பிளோட www.codeblocks.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே டவுன்லோட் த பைனரி ரிலீஸ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோடது விண்டோஸா, லினக்ஸா, மேக்கா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ விண்டோஸ் இதில் உங்களுக்கு இப்போ CodeBlock 20.03 setup.exe இது இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணுன்னா இந்த இதை சூஸ் பண்ணுங்கள், mingw/setup.exe. ஏன் இதை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸஸாக எந்த ஒரு அடிஷ்னல் ஃபைலையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எந்த கம்பைலர், எந்த ஜிசிடியும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இதை கொடுங்க, source4.net இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட்னு காட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, 145 MB காய்ஸ். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு காய்ஸ். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை இங்கே போயிடுச்சுன்னா உங்களோட டவுன்லோட்ஸில் தான் இருக்கும் அது. ஓகே, வழக்கம் போல் தான். எஸ், எந்த டிஃபால்ட்டு செட்டிங்ஸையும் நீங்கள் மாற்ற வேணாம். நெக்ஸ்ட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் எந்த செட்டிங்ஸையும் மாற்ற வேணாம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே CodeBlocksக்குள்ளே தான் எல்லாமே நம்ம சேவ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ஃபைலும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஓகே, நம்மளோட எல்லா செட்டப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு CodeBlocks ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் CodeBlocks இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸில் ஷார்ட்கட் கீயாக வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே CodeBlocksனு சர்ச் பண்ணுங்கள் உங்களோட விண்டோஸில். ஸோ எனக்கு CodeBlocks அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆனதுமே ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த பேஜ்லேருந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு சி ப்ரோக்ராமை டைப் பண்ணுற மாதிரி எந்த பேஜுக்கு போகணுன்னீங்கன்னா ஒரு 3 கீ காம்பினேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+Shift+N. ஓகே, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+N இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். முதல்ல இதை சேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது, ஏதாவது கோட் டைப் பண்ணும்போது அந்த லைனில் ஏதாவது எரர் இருந்தாலும் இது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இங்கே போய் ஃபைல் சேவும் கொடுத்து சேவ் பண்ணலாம். இல்லை Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துலேயே கொண்டு போய் சேவ் ஆகும். இல்லை எனக்கு பர்டிகுலராக இந்த லொக்கேஷனில் தான் சேவ் ஆகணும்னா நீங்கள் சேவ் ஆஸ் கொடுத்து அங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை demo5னு சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த கம்பைலர், உங்களோட சி ப்ரோக்ராம் கோடை நீங்கள் எழுதுறதுக்கு இந்த கம்பைலர் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட கோடை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பில்ட் அண்ட் ரன்னு இருக்கும். ஸோ இந்த பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். அவ்வளோதாங்க.
ஸோ நம்ம எப்படி ப்ரோக்ராமை ரன் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.